அதாவது 200க்கு மேலே இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள அணுக்கள் எல்லாம் வேலை பார்க்கும். 200க்கு மேலே எப்போதும் இருக்குன்னா அந்த WBC நமக்கு அந்த அந்த இடத்துல போய் வேலை பார்க்க வேண்டிய அணுக்கள் இருக்கு இல்லையா, வெள்ளை அணுக்கள், அதெல்லாம் ஒன்றும் வேலை பார்க்காது. சும்மா டீ குடிச்சிட்டு பீடி குடிச்சிட்டு அங்கே சுற்றிட்டாலையும் நிறைய ஆஃபீஸில் வேலை பார்க்குறான்ல, அந்த மாதிரி கண்காணிப்பு இருக்கணும். கண்காணிப்பு இருக்கணும்னா அந்த 200க்கு கீழே சுகர் இருக்கணும். அப்போ தான் அதாவது வேலையை பார்த்துட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்கும். மற்றபடி உங்கள் நோய் எதிர்ப்பு தன்மை இருக்காது. அங்கே எந்த கிருமி வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். திறந்த வீட்டில் என்ன ஒன்று பூந்தமாக தான் ஒரு பொண்ணுக்குள்ளே ஒரு கிருமி போயிட்டுனா அதை கேட்குறக்கு ஆள் கிடையாது, நாதி கிடையாது. ஏன் விரல் நுனியில் வந்து இரத்த குழாயும் தொங்கல் கடைசி, இங்கே இருதயம் எங்கே இருக்குது, கடைசி வாடுது, அங்கே தான் தண்ணி வராது. இங்கேருந்து பம்ப் பண்ணணும், கடைசி தொங்கலுக்கு போய் சேராது. ஏன்னா ரத்த குழாயில் இவர் ஏற்கனவே 300-400 ரத்த குழாயை ரத்தம் ஓடுறதுக்கு வைக்கல, சக்கரை தண்ணி ஓடுறதுக்கு வச்சுருக்காரு, கெட்டுப்போச்சு. அப்போ நீங்கள் என்ன தான் மருந்து போட்டாலும் அங்கே போய் சேராது. அங்கே நேச்சுரலாகவே நம்முடைய எதிர்ப்பு தன்மையும் அங்கே இல்லை, நோய் எதிர்ப்பு தன்மை இல்லை, அந்த கிருமியை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ நீங்கள் என்ன தான் மருந்து வச்சு கட்டினாலும் சக்கரை கட்டுப்பாட்டில் வரலன்னா முடியாது. அந்த 300 வந்து விரல் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த எலும்புலையும் பிடிச்சிட்டுன்னு அர்த்தம். எலும்புலையும் பிடிச்சி சுற்றிலாம் அழுகி போச்சுன்னா தோல் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே வளர்ந்து வராது. அப்போ வேறு வழியில் விரல் எடுத்து போட்டாங்க, முடிஞ்சது. இனி அந்த மீதி இருக்க விரலெல்லாம் பாதுகாக்கிறது அவர் கையில் இருக்குது. சுகர் சரியான கண்ட்ரோல் இல்லைன்னா ஒரு டோஸ் இன்சுலின் போட்டு அந்த 200க்கு கீழே எப்போதும் சுகர் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். பாத பராமரிப்பு ரொம்ப முக்கியம். இந்த ஆளுக்கெல்லாம் கால் மரத்து போய் தான் இருக்கும், மரக்கட்டை மாதிரி தான் இருக்கும். காலில் என்ன குத்துனாலும் தெரியாது. திடீர்னு நடந்து போகும்போது அங்கே சிவப்பாக ஒட்டியிருக்கும். என்னென்னு பார்த்தா காலை இப்படி வச்சு சரித்து பார்த்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே எங்கேயும் ஆணி ஏதாவது அந்த ஸ்டாப்லர் பின்னு ஏதாவது உள்ளே உட்காந்துருக்கும். அப்புறம் எடுத்து தூர போட்டுட்டு பார்த்தோன்னா அதுக்குள்ளே எங்கெல்லாமோ பரவி இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ளேயும் ஒரு செருப்பு போட்டுக்கணும், வெளியில் போகும்போது ஷூ போட்டுக்கணும், அல்லது செருப்பு போட்டுக்கணும். காலை பத்திரமாக வச்சுக்கணும், கண்ணை போல் வச்சுக்கணும். ஏன்னா இந்த காலில் திரும்ப ஒரு விரலில் பாதிப்பு வந்தால் இந்த விரல் இழக்கக்கூடிய தன்மையோ கால் இழக்கக்கூடிய தன்மையோ 30% 40% கூட. ஏன்னா ரத்த குழாயெல்லாம் அப்படி பழுதடைஞ்சு போயிருக்கு, விரல் இழந்தாச்சு. அப்போ இன்னும் வாய்ப்பு இந்த காலில் இன்னும் அதிகம். ஆனால் காலை திரும்ப பாத பராமரிப்பு, ராத்திரி காலை நல்லா கழுவி தொடச்சி பார்க்கணும். கலர் எதுவும் மாற்றம் இருக்கா, ஏதாவது வீக்கம் இருக்கா, செவந்திருக்கா, கலர் சேஞ்ச் இருக்கா அப்படின்லாம் பார்த்து நமக்கு தெரியல, வயசான ஆள் 34 வயசு, அவருக்கு என்ன வயசாகிடுச்சு, கண்ணு தெரியாதவங்க கூட பேரப்பிள்ளைங்க வா இந்த காலை தொடச்சி பாரு, தாத்தா காலில் என்ன கருப்பு இருப்பாக இருக்கா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுக்கணும். சக்கரை நோயாளிகள், வயசானவங்க, கேட்ராக்ட் இருக்கும், கண்ணு பார்வை பத்தாது, காலை மடக்க முடியாது. அப்போ காலை பார்க்க முடியாதவங்க அந்த மாதிரி கண்ணாடி பார்க்கணும். இல்லைனா ஒரு கண்ணாடி முன்னால் வச்சுக்கிட்டு இப்படி பார்க்கலாம், கண்ணாடியில் காலை வச்சு பார்க்கலாம். எங்கள் வாத்தியார் அப்படி தான் பண்ணுவார். அந்த பாத பராமரிப்புக்குள்ள ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கும், அதுமாதிரி முகம் பார்க்கக்கூடாது. அங்கே சேரில் உட்காந்து காலை இப்படி வச்சு பார்க்கணும், அங்கே ஏதாவது கருப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து வாத்தியார்கிட்ட டாக்டர்கிட்ட சொல்லணும், சார் அந்த மாதிரி கருப்பாக இருக்குது பாருங்கள் சார்னு சொல்லணும். ஏன்னா எல்லோரையும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரிலாம் பாத பராமரிப்பு ரொம்ப முக்கியம். சக்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் இனி உள்ள காலத்தை பாதுகாப்பாக கொண்டு போகலாம். பாத பராமரிப்பு ரொம்ப முக்கியம். காலை டெய்லி கழுவி தொடச்சிக்கணும். ஏதாவது சின்ன மாற்றம் வந்தால் உடனேலாம் ஒன்று கால் போயிடாது. இவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு சின்ன புண்ணு வந்திருக்கும், ஒரு 4 நாள் மருந்து வச்சு கட்டியிருப்பார், அவ்வளோதான். அதுக்குள்ளே எங்கெல்லாமோ பரவி இருக்கும். ஒரு சின்ன மாற்றம் வந்ததுமே டாக்டர்கிட்ட காட்டினா அந்த இடத்துல ஒரு சின்ன கெட்டு போயிருக்குன்னா அந்த இடத்த எடுத்துகிட்டு கொஞ்சம் கால் மிதித்து நடக்காமல் அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்காம ஆஃப் லோடிங்னு இருக்குது. இப்போ பெருவிரல் இப்படி அழுத்தி போகிறோம்ல, அந்த இடத்த வந்து அந்த இடத்துல நிற்கிற மாதிரி செருப்பு செஞ்சு தருவாங்க. அளவு எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆஃப் லோடிங், இந்த ஃப்ரண்ட்டு வந்து கீழே படாது, அந்த இடத்துல நிற்கும். அப்போ நீங்கள் வந்து வெயிட் வந்து குதிங்காலுக்கு போயிடும். நம்ம 60 கிலோ வெயிட்டை புண்ணுக்கு மேலே வச்சு அழுத்தினீங்கன்னா என்னத்துக்கு ஆகும்? அதனால் அந்த மாதிரி பாத பராமரிப்புலாம் இருக்குது. அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து சர்க்கரையும் கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. மொத்தத்தில் சர்க்கரை கட்டுப்பாடும் பாத பராமரிப்பும் ரொம்ப முக்கியம்.